ஒய் இன்சூரன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் என்டர்பிரனர்ஸ். முக்கியமாக 2 இன்சூரன்ஸ் என்டர்பிரனருக்கு தேவை. ஒன்று டேர்ம் இன்சூரன்ஸ், இப்போ கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து நாளைக்கு அதை எதிர்பாராத விபத்து ஏதாவது ஏற்பட்டு நமக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா ஃபேமிலியை கொண்டு போய் நம்ம வந்து அவங்களை வந்து டெப்டில் நிறுத்திடக்கூடாது. அதை வந்து கவர் பண்ணுறதுக்கு ஸோ அதனால டேர்ம் இன்சூரன்ஸ் முக்கியம். இன்னொரு பக்கம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ அந்த ஏர்னிங் மெம்பருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் மொத்தமாக ஃபேமிலிக்கு நம்ம வந்து நம்மளால் என்ன அஃபோர்டபிலிட்டி வந்து ஹெல்த் கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஒய் இன்சூரன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் என்டர்பிரனர்ஸ். இப்போ நீங்கள் எல்லாருமே இன்சூரன்ஸ் எடுத்துருக்கலாம், இப்போ எல்ஐசி பாலிசி போட்டிருக்கலாம், சரிங்களா? இப்போ எனக்கும் விவரம் தெரியாததுக்கு முன்னாடி எல்ஐசியில் தான் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தேன். எல்ஐசி பாலிசிஸ் இருக்குது, அது சின்ன சின்னதாக நம்மளுடைய நண்பர்கள் கேட்குறதுக்காக நம்ம போடுறோம். பட் எனக்கு வந்து ஒரு ஹை வேல்யூவில் ஒரு பாலிசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்ஐசியில் போட்டிருந்தோம். ஸோ அது குவார்ட்டர்லி ஒரு 1.5 லட்ச ரூபா பே பண்ணுற மாதிரி. பட் வந்து அது ஓகே, அது லைஃப் கவர் பண்ணுது, அதுக்கு மேலே அதில் ரிட்டர்னும் இருக்குது. பட்டு இப்போ என்டர்பிரனருக்கு நமக்கு ஆக்சுவலாக பணம் வந்து பிஸ்னஸ்க்கு தேவைப்படும். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ லைஃப் இன்சூரன்ஸ், அதாவது எல்ஐசியில் போகிறதெல்லாம் கிட்டத்தட்ட யூலிப்புங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது அது யூனிட் லிங்க்டு கிடையாது, பட் இருந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு ரிட்டர்னும் உண்டு. அதனால் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அது நீங்கள் பாலிசி போடுறது அது நீங்கள் எடுக்கிற டெசிஷனு. எல்ஐசி பாலிசி போடுறதாகட்டும், அல்லது நாளைக்கு வந்து மற்ற மேக்ஸ் லைஃப் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி லைஃப் இருக்குது. ஸோ அந்த பாலிசிஸ் அதெல்லாம் யூனிட் லிங்க்டு பிளானு. நீங்கள் வந்து நீங்கள் அதில் என்ன மாதிரி திட்டத்தை தேர்ந்தெடுக்கிறீங்களோ உங்களுக்கு பாலிசி கவரும் உண்டு, லைஃப் கவரும் உண்டு. அதே சமயத்தில் அது அவங்க ஸ்டாக் மார்க்கெட்லேயோ கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லேயோ அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதிலிருந்து ரிட்டர்னும் உண்டு. ஸோ அது ஒரு பக்கம். ஆனால் நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறது இதை தான் ஃபாலோ பண்ணணும் இல்லை. உங்களுக்கு வந்து அந்த எல்ஐசிலேயே கவர் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் சூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் எல்லாத்தையும் ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் டெசிஷன் எடுக்கலாம். முக்கியமாக 2 இன்சூரன்ஸ் என்டர்பிரனருக்கு தேவை. ஒன்று டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து லைஃபை கவர் பண்ணுறது. நமக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா, ஸோ நாளைக்கு வந்து பிஸ்னஸில் ஒரு ஆப்ளிகேஷன் நம்ம டெப்ட் வாங்கியிருக்கலாம், நம்ம ஃபேமிலிக்கு குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இது எல்லாருக்குமே தேவை. ஹூஎவர் வந்து எம்ப்ளாயீஸ்க்கும் தேவை, எல்லாருக்கும் தேவை. பட் என்டர்பிரனருக்கு ஸ்பெசிஃபிக்காக, ஏன்னா நம்ம ரிஸ்க் டேக்கிங் பீப்புள், ரிஸ்க் நிறைய எடுத்திருப்போம், கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து நாளைக்கு நமக்கு எதிர்பாராத விபத்து ஏதாவது ஏற்பட்டு நமக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அதை வந்து கவர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஃபேமிலியை கொண்டு போய் நம்ம வந்து அவங்கள வந்து டெப்டில் நிறுத்திடக்கூடாது. ஸோ அதனால டேர்ம் இன்சூரன்ஸ் முக்கியம். டேர்ம் இன்சூரன்ஸுங்கும் போது பிளைன் டேர்ம் இன்சூரன்ஸை பற்றி தான் நான் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து ரிட்டர்ன்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் வருஷம் வந்து ப்ரீமியம் கட்டணும். அது உங்களுடைய கவரேஜ் வந்து எவ்வளவு நீங்கள் எடுக்கிறீங்களா, 50 லட்சத்துக்கு எடுக்கிறீங்களா, 1 crore எடுக்கிறீங்களா, 2 crore எடுக்கிறீங்களா, 5 crore எடுக்கிறீங்களாங்கிறத பொறுத்து ப்ரீமியம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும், சரிங்களா? ஸோ அது வந்து திருப்பியெல்லாம் தராது. நான் இன்சூரன்ஸ் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு 100 பேர் இன்சூரன்ஸ் போடுறாங்க அப்படின்னா அதில் யாரோ 1-2 பேருக்கு ஏதாவது வந்து விபத்து ஏற்படலாம், சரிங்களா? அப்போ இந்த 100 பேர் சேர்ந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அதை வந்து நம்ம ஒரு டொனேஷனாக கன்சிடர் பண்ணிட்டு போயிடலாம். அதே சமயத்தில் நமக்கு ஏதாவது நடந்ததுன்னா அந்த பணம் நமக்கு வரும், சரிங்களா? அதனால் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து நீங்கள் ஹை வேல்யூவில் கேட்டாலும் கிடைக்காது. நீங்கள் உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அவங்க வந்து எவ்வளோ கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு, நான் 2 பேர்த்த பார்த்துட்டேன் இந்த இன்சூரன்ஸ் இல்லாதனால. ஒன்று என்னுடைய ஃப்ரெண்டு, அவர் என்டர்பிரனர், இன்னொருத்தர் நம்ம எம்ப்ளாயி. ஸோ ஃப்ரெண்டே வந்து 2014 அவர் இறந்துடுறாரு. அதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து இறக்குறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும், அதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 50 லட்ச ரூபா கவரேஜ் போட்டுருந்து ஒரு பாலிசி வச்சுருந்தா. அப்படி ஆனால் அவருக்கு பெருசாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இல்லை. அவர் என்னங்கிறாரு, அந்த பாலிசி போடுறவர்கிட்ட, ஏன்னா அதுக்கப்புறம் டெத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது, பாலிசி போடுறவர்கிட்ட வந்து அவர் என்ன கேட்குறாரு, எனக்கு நீங்கள் 1 crore கவரேஜ் கொடுத்தீங்கன்னா தான் நான் எடுப்பேங்கிறாரு. பாலிசி இவர் இறக்குறதுக்கும் கரெக்டாக 3 மாதம் முன்னாடி முடியுது. அவர் சொல்கிறாரு, இல்லை உங்களோட இன்கம் டேக்ஸ் அவ்வளோ சப்போர்ட் பண்ணல, இப்போதைக்கு 50 லட்சம் தான் கொடுக்க முடியும், நீங்கள் அடுத்த வருஷம் இன்னும் வந்து இன்கம் டேக்ஸை வந்து
நீங்கள் ரிட்டர்னை வந்து உங்களுடைய இன்கம் வந்து நீங்கள் அதிகப்படுத்தினா நீங்கள் எப்படி சொன்னீங்க, ஏன்னா சில இது வந்து கணக்கு காட்டாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கணக்கெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்து உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அதிகப்படுத்தினீங்கன்னா கவரேஜ் அதிகப்படுத்த முடியும்னு சொல்கிறாரு. இல்லை நீங்கள் எனக்கு 1 crore கொடுத்தீங்கன்னா தான் நான் போடுவேன்னாரு. ஆனால் எதிர்பாராத விதமாக அடுத்த 3 மாதத்தில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. அப்போ அவர் இறக்கும்போது பெரிய பையனுக்கு ஒரு 4-5 வயசு இருக்கலாம்னு நினைக்கிறேன். சின்ன பையன் 8 மாதம் கை குழந்தை. அவங்க ஃபேமிலி இதனால் ரொம்ப சஃபர் ஆகிட்டாங்க. ஸோ இவருக்கு கொஞ்சம் கடனும் வச்சுருந்தாரு. பட் ஆனால் அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க படிக்க வைக்கிறது. இப்போ 2014 இப்போ நம்ம 11 வருஷம் ஆயிடுச்சு. சரியா? நல்ல போல்டு பர்சன், ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி உள்ள பர்சன், கன்வின்சிங் பண்ணக்கூடிய பர்சன். பட் வந்து எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் ஏதாவது நடந்தது அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் எவரிபடி நீட் டு டேக் டேர்ம் இன்சூரன்ஸ். சரிங்களா? இந்தியாவில் அந்தளவுக்கு சோசியல் செக்யூரிட்டி எல்லாம் கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் கண்டிப்பாக வந்து வி நீட் டு டேக் டேர்ம் இன்சூரன்ஸு. ஸோ இது ஒன்று டேர்ம் இன்சூரன்ஸு. இன்னொரு பக்கம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸு. ஏன்னா இன்றைக்கி வந்து முதல்ல மாதிரி இல்லாமல் இன்றைக்கி நிறைய புது நோய்கள் வருது. டயபெட்டிஸ் இருக்குது, கேன்சர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி புது நோய்கள் வருது. ஏதாவது ஆக்சிடென்ட், ஏன்னா நம்ம வந்து ரோட்டில் போகிறோம், நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஸோ இந்த பாசிபிலிட்டிலாம் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது வந்து நம்ம அதுவும் வந்து மேக்ஸிமம் என்ன கவரேஜ் பண்ண முடியுமோ ஒரு ஃபேமிலிக்காக எடுத்துக்கலாம். ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலிக்காக எடுத்துக்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏர்னிங் மெம்பருக்கு எடுத்துக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம ஏர்னிங் மெம்பர், அது வந்து ஸ்பௌஸாக இருக்கலாம், அது ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், ஹூ எவர் ஏர்னிங் மெம்பர். ஸோ அந்த ஏர்னிங் மெம்பருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் மொத்தமாக ஃபேமிலிக்கு குழந்தைங்களுக்கும் சேர்ந்து நம்ம வந்து நம்மளால் என்ன அஃபோர்டபிலிட்டி வந்து ஹெல்த் கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது ப்ரீமியம் அஃபோர்டபிலிட்டி, அதே சமயத்தில் நமக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிற இந்த ரெண்டையும் கால்குலேட் பண்ணி நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸையும் கவர் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் வந்து எல்லாருக்குமே முக்கியம். என்டர்பிரனருக்கு இந்த டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளை நம்பி நிறைய ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி மட்டும் இல்லாமல் நிறைய எம்ப்ளாயீஸ் அவங்க குடும்பங்கள் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த விஷயத்தில் கண்டிப்பாக வந்து அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த கம்பெனி, இப்போ நான் ஐசிஐசியில் போட்டுக்கிறேன், நீங்கள் எதுலேயும் எல்லாத்துலேயும் பாலிசி வாங்கி பாருங்கள். அதாவது போட்டு வாங்கி பாருங்கள், கவரேஜை அனலைஸ் பண்ணுங்கள். எது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குதோ அதில் நீங்கள் வந்து உங்கள் இன்சூரன்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. அதே சமயத்தில் இதில் இன்னொன்று, இப்போ யங் என்டர்பிரனர் யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, யங் ஏஜில் போடும்போது உங்களுக்கு பாலிசி ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். வயசு அதிகமாக ப்ரீமியம் வந்து அதிகமாகிட்டே போகும். மெடிக்கல் செக்கப்ஸும் நிறையா வரும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் உங்களோட யங் ஏஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ப்ரீமியத்தை கம்மியாக பண்ணிக்கலாம். அதை லைஃப்பில் 60 வரைக்கும் போட்டுக்கலாம், 70 வரைக்கும் போட்டுக்கலாம். அதில் நீங்கள் 65 அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ கவரேஜ் வேணுமோ, எவ்வளோ இயர்ஸ் வரைக்கும் அந்த கவரேஜ் வேணுமோ நீங்கள் வருஷம் அந்த ப்ரீமியத்தை மட்டுமே கட்டிட்டு போகலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 25,000 ரூபா ப்ரீமியம் கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் 65 வயசு வரைக்குமே 20,000 கட்டிட்டு போகலாம். பட் ஆனால் உங்களுக்கு கவரேஜை இன்க்ரீஸ் பண்ணணும். 50 லட்சத்துலேருந்து 1 கோடியோ, 1 கோடியிலேருந்து 2 கோடியோ நீங்கள் பண்ணணும்னா அப்போ நீங்கள் புது பாலிசியாக எடுக்கணும். அன்னைக்கு உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ப்ரீமியம் காஸ்ட் வரும். அதனால் அதை டிசைட் பண்ணிட்டு இதை ஏர்லியர் தி பெட்டராக நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.